நடிகர் சிவாஜி கணேசனின் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்யும் உத்தரவை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க இரு நீதிபதிகள் அமர்வு மறுப்பு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் உள்ளார். வணக்கம் சிவா, இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். அஸ்வினி, நடிகர் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம் வீடு ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் கொண்ட அமர்வு மறுத்துவிட்டது. ஜகஜால கில்லாடி என்ற பெயரில் பட தயாரிப்பதற்காக நடிகர் சிவாஜி கணேசனுடைய பேரன் துஷ்யந்த் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்திடம் 3 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். வட்டியுடன் சேர்த்து 9 கோடி ரூபாய் கடன் தொகையை திருப்பித் தர கோரி தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு மத்தியஸ்தம் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த மத்தியஸ்தர் ஜகஜால கில்லாடி படத்தினுடைய அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கு வழங்க துஷ்யந்த் தரப்புக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மனுவில் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் அன்னை இல்லம் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்திருந்தார். ஆனால் வீடு தனக்கு சொந்தமானது என்றும் தனது தந்தை சிவாஜி கணேசன் தனது பெயருக்கு உயில் எழுதி வைத்துள்ளதால் இந்த வீட்டை ஜப்தி செய்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நடிகர் பிரபு உயர்நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அப்துல் குத்தூஸ் அன்னை இல்லம் வீட்டினுடைய முழு உரிமையாளர் பிரபு என்பதால் ஜப்தி செய்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தனபாகியம் என்டர்பிரைசஸ் நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதி மாலா மற்றும் அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வுல விசாரணைக்கு வந்தபோது சட்ட விதிகளை கருத்தில் கொள்ளாமல் ஜப்தி உத்தரவை ரத்து செய்த தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்த நீதிபதிகள் மேல்முறையீட்டு மனுவுக்கு ஜூன் 3ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி நடிகர் பிரபு அவருடைய சகோதரர் ராம்குமார் உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கின் மீதான விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.